ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா மேஜர் ப்ராடக்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு மேக்ஸிமம் எல்லாருமே ராங்காக தான் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதுதான் மேக்ஸிமம் கொடுத்துருக்கீங்க எல்லாருமே. ஸோ இது வந்து இன்கரெக்ட். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ ஏன் அப்படின்னா ஸோ இது வந்து ஒரு எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன். ஸோ நமக்கு HCl அடிஷன் பண்ணுறோம். ஸோ மார்கோனிகா ரூலை ஃபாலோ பண்ணும். ஸோ மார்கோனிகா ரூல் அப்படிங்கிறது ஸோ இந்த டபுள் பாண்டட் கார்பனில் ஸோ எதில் வந்து மோர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கோ அங்கே வந்து பாசிட்டிவ் ஸ்பீசியஸ் வந்து அட்டாச் ஆகும். ஸோ இங்கே வந்து H+ தான் பாசிட்டிவ் ஸ்பீசியஸ். ஸோ அது வந்து இந்த கார்பன் அட்டாச் ஆகும். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்கே கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா Cl- வந்து இந்த டெர்ஷரி கார்பனில் அட்டாச் ஆகும். ஸோ இந்த மாதிரி எல்லாருமே மெக்கானிசம் கொடுத்து ஸோ இதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. அதனால தான் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சி ஆன்சரை மார்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது வந்து இன்கரெக்ட். ஏன் சார் டெர்ஷரி கார்போகேட்டையான் தானே ஃபார்ம் ஆகுது, ஸோ அதுதானே கரெக்டு நீங்கள் கேட்கலாம். பட் நமக்கு பாருங்கள் பக்கத்தில் ரிங்ஸ் ஸோ 4 மெம்பர் ரிங் இருக்கு, ஒரு ஸ்ட்ரெயின் ரிங்கு. ஸோ அப்போ இது என்ன பண்ணுவோம், ரிங்கு ரிலீஃப் ஆகுது. ஸோ அப்போ 4 மெம்பர்லேருந்து நமக்கு ஒரு ஸ்டேபிள் 5 மெம்பர் ரிங்காக ஃபார்ம் ஆகுது. அப்போ நமக்கு இங்கே ஃபார்ம் ஆகுது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டரி கார்போகேட்டையான். ஸோ இங்கே தான் வந்து Cl- வந்து அட்டாச் ஆகுது. ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் ஸோ இப்படி இருக்கும். ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ ஏன் அப்படின்னா இது கிளேடனில் டைரக்டாக இருக்கு. பாருங்க ஒரு டபுள் பாண்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ டபுள் பாண்ட் அப்படின்னா அது ஸ்டேபிள் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மோர் ஸ்டேபிள் அப்படிங்கிறது ஒரு அல்கீனை பொறுத்த வரைக்கும் மோர் சப்ஸ்டிடியூஷன் இருந்தால் அது மோர் ஸ்டேபிள். பட் கேட்டையான பொறுத்த வரைக்கும் மோர் ஸ்டேபிள் அப்படிங்கிறது பிகம் லெஸ் ஸ்ட்ரெயின். சரிங்களா? ஸோ அதான் 4 மெம்பர் ரிங்ல இருந்து 5 மெம்பர் ரிங்கா லெஸ் ஸ்ட்ரெயினாக கன்வெர்ட் ஆகுது. சரி, சேம் எக்ஸாம்பிள் தான். ஸோ இதுதான் ஆல்பா பைனின். ஸோ HCl போடும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் இதுதான். ஸோ டைரெக்டாக கிளேடன்லேயே இருக்குது. பாருங்கள், இதுதான் மெக்கானிசம்.